அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலே உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். அடுத்த வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த கடைசி வரியை வாசிக்கும் போது, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. எகிப்து தேசத்தில் ரெண்டாவது ஒரு அதிசயம் இங்கே நடக்குது. என்ன அதிசயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே 10 வாதைகளை ஆண்டவர் எகிப்தில் கட்டளையிட்டாரு. இந்த 10 வாதைக்குமே அவங்களுடைய இருதயம் மாறவே இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டில் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அது யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் எழும்பி அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக வாங்கி கொடுத்த ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கோசேன் நாட்டிற்கும் எகிப்தியர் இருக்கிற இடத்துலையும் கல்மழை இங்கே பெய்யும், அவ்வளோதான், அங்கே பெய்யாது. இங்கே பேன் வரும். இப்படி ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட்டுட்டே இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்னதான் இந்த 9 வாதைகள் நடந்தாலும் இவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இந்த இடத்துல 10வது ஒரு வாதை நடக்குது. சங்கார தூதன் நடந்து போகிறான். அப்போ எகிப்து எங்கிலும் வேதம் சொல்லுது, மரணம் இல்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லையாமா. எல்லா வீட்லையும் அழுகுறல், எல்லா வீட்லையும் கண்ணீர், எல்லா வீட்லையும் அங்க முதற் பிள்ளை சங்காரம், எல்லா வீடுகளிலும் யாரோ ஒருத்தர் மரித்திருக்கிறார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வீட்டில் எல்லாருடைய வீட்டினுடைய வாசலையும் நெற்றியிலையும் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதுனாலே ஒரு வீட்டிலே கூட என்ன இல்லைன்னா மரணம் இல்லை. மரணம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாருடைய வீட்டையும் கர்த்தர் பாதுகாத்தார். இதுவரைக்கும் அவர்களுக்கு வித்தியாசமானவர்களாய் தெரிந்தார்கள், தீண்டத்தகாதவர்களாய் தெரிந்தார்கள். ஆனால் கர்த்தர் இப்போ எகிப்தில் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களுக்கு தான் கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிற ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு காண்பித்தார். ஆமேன் சொல்லுங்கள். எகிப்து தேசத்திலே நடந்த 2வது அற்புதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எகிப்தியர் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். உங்களுக்காக ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல இருப்பார். கர்த்தர் எதுவும் செய்யாதது போல தோணும். ஆனா கடைசி நேரத்தில் நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை, அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நிச்சயம் கர்த்தர் காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு முன்பாக எப்படிப்பட்ட வித்தியாசத்தில் இருந்தாங்கன்னா, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க மோசமா இருக்காங்க. அவங்க வசதியோட இருக்காங்க, இவங்க ஏழையா இருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா, அவர்களை விட குறைஞ்ச வித்தியாசமா தான் இருந்தாங்க. 2 பேரும் வித்தியாசமா தான் இருந்தாங்க. ஆனா இந்த அற்புதத்திற்கு முன்பு வரையிலையும் இவர்கள் வித்தியாசம் இருந்துச்சு. ஆனா குறைவான வித்தியாசம். அவங்க பெரிய ஆட்களும் இவங்க சின்ன ஆட்களும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இவங்க வேலைக்காரங்களுமா இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு வித்தியாசம் உண்டாகுது. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாருடைய வீட்டிலையும் அந்த கண்ணீர் உண்டாகுது. ஆனால் இஸ்ரவேலுடைய வீட்டில் ஒரு வீட்டில் கூட கண்ணீர் இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில வேளைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை ஃபர்ஸ்ட் நடத்துகிற பாதை ஒருவேளை இப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அது நெகட்டிவான வித்தியாசம் இருக்கும். உங்கள் முன்னாடி ஆண்டவரை ஆராதிக்காதவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் ஆனால் குறைஞ்சிருப்பீங்க. அவங்க உங்களை பார்த்த உடனே சொல்லுவாங்க, என்ன இப்படி இருக்க, நீ என்ன இப்படி இருக்கிற, நான் பாரி எப்படி இருக்கிற, நான் பாரி எப்படி இருக்கிறேன், நான் ஒன்றும் குறைஞ்சு போகலையே, நீ தானே குறைஞ்சு போன. ஆனா இப்ப தெரியாது. ஒரு சோதனைன்னு வரும்போது அவங்க நிக்க மாட்டாங்க, ஆனா நீங்க நிப்பீங்க.
ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவங்க நிற்க மாட்டாங்க, நீங்க நிற்பீங்க. ஆமேன். மனிதனுக்கு இந்த உலகத்தில் பிரச்சனை வராமலா இருக்கும், அவர்களுக்கு பிரச்சனைக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அதுல ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை, கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கட்டளை இடுவார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி எகிப்து தேசத்திலே என் ஜனங்களுக்கும் அந்த எகிப்து ஜனங்களுக்கும் உண்டாக்கின ஒரு வித்தியாசத்தை உனக்கு நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்க பிள்ளைய ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற வித்தியாசத்தை சீக்கிரமாய் அவர்கள் பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க டிஃப்ரெண்டா தெரிய போறீங்க, நீங்க வித்தியாசமாய் தெரிய போறீங்க. இந்த மாதம் அது நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி கர்த்தர் காண்பிப்பார். உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவர்களை விட நீங்கள் முன்னணியில நிற்கிற அந்த நாட்கள் நிச்சயமாய் வரும். வித்தியாசம் உண்டாகும். உங்க பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயம் கட்டளை இடுவார். நம்மை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் தாவீதை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். ஆனா தாவீதுக்கு தான் போராட்டம் ரொம்ப அதிகம். தாவீதுக்கு தான் எல்லாரை விட ஒதுக்கப்பட்டது அவன் தான். கடைசில ராஜாவா உட்கார்ந்தது யார் அப்படின்னு சொன்னா கர்த்தர். தாவீதை தான் கர்த்தர் உட்கார பண்ணினார். இரண்டாவது, நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். எனக்கு ஒரு அதிசயத்தை இந்த மாசம் பார்க்கணும். எப்படிப்பட்ட அதிசயம்னா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே நான் செய்தது போல ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன். அன்னைக்கு அந்த டே எகிப்து தேசத்திலிருந்து அவங்க புறப்படும் போது ஃபர்ஸ்ட் என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அன்னைக்கு அந்த டேல என்ன அதிசயம், அவங்களுக்கு எல்லாருடைய கண்களையும், கடினமான இருதயத்தினுடைய கண்களையும் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, அன்னைக்கு தயவு கிடைச்சு 400 வருஷமான கடினமான இருதயம் டக்குன்னு ஒரு நிமிஷத்துல அப்படி தண்ணி மாதிரி கர்த்தர் கரைய பண்ணி மொத்தத்தையும் தூக்கி கொடுக்க வச்சிட்டாரு. ரெண்டாவது, அந்த நாளிலே நடந்த மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இதுவரைக்கும் ஏருக்கு மாறா இருந்த வித்தியாசத்தை ஒரே நாளில் இவங்களை டாப்பாவையும் மேலே கர்த்தர் மேலே கொண்டு போயிட்டு, என் பிள்ளையோட, என் பிள்ளை அப்படிதான்ப்பா இருப்பான், 10 வருஷம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், 5 வருஷம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க வேகமாக ஓடுற மாதிரி தெரியும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்தினார்னா அந்த 10 வருஷம் முடியும் போது அவர்களை பார்க்கலாம், 5 வருஷம் முடியும் போது அவர்களை பார்க்கலாம். வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவே, அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளிலே, சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் எனக்கு அதை செய்ய போறாரு. எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டாக போகிறது. இன்றைக்கு இருக்கிற வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற வித்தியாசம் ரொம்ப அடிமையா நான் இருக்கிறேன். இன்றைக்கு எல்லாரும் என்ன பார்த்து ஏளனமா பார்க்குறாங்க. இன்னைக்கு எல்லாரும் குறைவா பார்க்குறாங்க. இந்த வித்தியாசத்திற்கா ஆண்டவரே என்னை அழைச்சிங்க, இந்த வித்தியாசத்திற்கா ஆண்டவரே என்னை வச்சிருக்கிறீங்க, அவங்க முன்னாடி நான் இவ்வளவு குறைஞ்சு போயிட்டேனே, அவங்க இவ்வளவு என்ன கஷ்டப்படுத்துறாங்களே. ஆனால் இந்த லீபனோன் அடர்ந்த காடாய் மாறுகிறதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்ப தேவன். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற தேவன். சத்தத்தை உயர்த்தி நம்புறவங்க நம்புற ஆண்டவரை, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. என் பிள்ளைய ஒப்பிட்டு பார்க்கும்போது சுத்தி இருக்கிற எல்லாரை விட என் பிள்ளை குறைவா இருக்கிறாங்களே, ஆனால் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகும், உங்களால் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் உங்களால் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ்க்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்க தொழிலில் ஒரு வித்தியாசம் வரப்போகுது. உங்க வருமானத்தில் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்க சரீரத்தில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தர போறாரு. உங்க மூத்த பிள்ளைக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தர போறாரு. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிற தேவன். ஆமென்.